பிரதமர் மோடி தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், முதலமைச்சருடன் யார் யாரெல்லாம் செல்ல இருக்காங்க? முதலமைச்சர் இன்றே சென்னை திரும்புவாரா? விவரங்கள் என்ன? நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் வந்துவிட்டார். 9:50 மணிக்கு முதலமைச்சருக்கு விமானம். முதலமைச்சருடைய டெல்லி பயணம் எதற்காக அப்படின்னா, மத்தியில பாஜக ஆட்சி 2014ஆம் ஆண்டு வந்ததுக்கு பிறகு திட்ட கமிஷன் அப்படிங்கிறது நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பா மாற்றப்பட்டது. இந்த நிதி ஆயோக்குடைய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமர் மோடி தலைமையில நடைபெறுவது வழக்கம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்குதல், இந்தியா முழுவதும் திட்டங்களை வடிவமைத்தல் போன்ற முக்கியமான விஷயங்கள் தொடர்பா ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுக்கும். அந்த வகையில தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போறாரு. அதற்காகத்தான் இன்று விமானம் மூலம் முதலமைச்சர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். 1 மணி அளவில் டெல்லி செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தங்குகிறார். நாளை காலை 8:30 மணிக்கு தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு 9 மணிக்கு டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு நாளை இரவு 10 மணி அளவில் முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கிறார். குறிப்பா பிரதமர் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி விவகாரம், அதாவது பள்ளி கல்வித்துறைக்கான நிதி, ஜிஎஸ்டி நிறைவு நிதி போன்ற பல்வேறு நிதி விவகாரங்களை உடனடியாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைப்பார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.